ஸோ ரெடியா எல்லாரும்? அதாவது இவரை பற்றி எத்தனை மேடைகள், எவ்வளோ இன்ட்ரடக்ஷன். நாங்கள் வந்து எங்களுக்கு என்னைக்கு வேணாலும் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அப்படி வந்து அவரோட பாடல்களை நாங்கள் ரசிச்சிருக்கோம், அவரை கொண்டாடி இருக்கோம். உலகமே கொண்டாடிடுச்சு. ஆஸ்கர் நாயகன் அண்ட் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அருமையான ஒரு மனிதரும் வந்து கூட. அண்ட் இன்னைக்கும் என்னைக்கும் எங்க எல்லாரையுமே போட்டு தாக்கிட்டு இருக்கிற இசை புயல் நீங்க மட்டும்தான் சார். ரமன் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வணக்கம். பிரச்சனை இருக்கா சார்? கேள்வி முதல்ல பேசிடணும் அப்படின்ட்டாங்க சார். மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடுங்க சார், அப்புறம் கேட்கலாம். ராம் சரண் அவர்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நினச்சேன், ஒரு பெரிய ஆலமரம் சிரஞ்சீவி, அவர் அடியில் அவங்க பையன் அதுக்கு மேலே வர முடியுமான்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இன்னொரு ஆலமரமா. அண்ட் எதுக்கு சொன்னேன்னா, என் பையனும் தான் அந்த அங்கே. ஸோ இஸ் அ டேடி யூர் கிரேட். சார், நோ யூ கேன் பி கிரேட்டர் தென் மீ. லுக் அட் த எக்ஸாம்பிள், ராம் சரண். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு show examples, and people say, oh, your father is big, what are you going to do? I think there's always an example, and people like Ram Charan set that standard high. And Puchi Babu came to me, they said, Sukumar sir wants to meet you. And I said, okay, interesting. I saw Pushpa trailer, so I said, let's go. Then introduced Puchi to me, and Puchi was, at the time actually I was doing experimental movies and many other kind of movies around, past decade, because I wanted to do அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படம் நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்தது. இப்போ அதோட முடிச்சுட்டேன். இப்போ வந்து பெத்தி வந்ததுலேருந்து ஃபுல் கமர்ஷியல் தான் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மாதிரி படம் பண்ணும்போது உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க, உயிரை கொடுத்து டான்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பல மொழியில் இது டப் செய்யப்படுது. அதனால் நம்ம ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஐ திங்க் இட் ரீச்சஸ் பீப்புள். இந்த பாட்டெல்லாம் அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் மாறிட்டே வருது. நான் ஆரம்பிச்சதுலேருந்து ரோஜாலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 2010 அப்புறம் இப்போது. அண்டு நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அவங்களையும் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். இப்போ தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா கீரவாணி இருக்கார், டிஎஸ்பி இருக்கார், தமன் இருக்கார். தெலுங்கு இண்டஸ்ட்ரி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா ரொம்ப ஐ ரியலி அட்மயர் வாட் தே டு. தேர் ambitious, aspiring, and they are going up and up and up in the quality of the filmmaking. Even though some movies are mass and people are liking it, they're very clear in what they want, and I'm very honored to be a part of that industry now. In a very, I'll feel like it's my first movie. என்னோட முதல் படம் மாதிரி இருக்குது ஆக்சுவலி பண்ணும்போது. அந்த இன்ட்ரெஸ்ட் லைக் இவ்வளோ நாள் மியூசிக் பண்ணியும் இன்னைக்கு காலையில் தான் முடித்தோம். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிஞ்சிச்சு. போயிட்டு திருப்பி இன்னும் நல்லா பண்ணலாமா, இன்னும் எதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மார்னிங் 6:30 தான் கடைசி இதுகள் முடித்தோம். அண்ட் தேங்க்யூ சிவா. அண்ட் உங்கள் படத்தில் நான் வந்து அரேஞ்சர் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்ஸ்பெக்டர் விக்ரம். ராண்டி, தேங்க்யூ ஸோ மச். திவ்யா, தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் hope you like this movie. I think we all enjoyed working on this. எல்லா ப்ரோக்ராம் மேலே சார் தேங்க்யூ. அண்ட் ராம் சரண் சாருக்கு வந்து அந்த இசை மியூசிக் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு மைண்டில் தோணுன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? எதை நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க? ராம் சரண் நாட்டில் ஆடி இருக்காரு, உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அவரை இல்லையா? ஸோ இந்த சிக்கரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வந்து இட் வென்ட் டு நம்பர் 1 or வேர்ல்டில் யூடியூப் நம்பர் 1 ஆகிட்டு. people in Mexico said like it dethroned one of the Mexican local song. There's an article about it. அப்புறம் நான் பாம்பே போயிருந்தப்போ ஐ மீன் ஜென்ரேஷன் மாறுது இல்லையா? ஸோ யூஸ்வலி ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 12 வயசு பையன் வந்துட்டு, சார் உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும். லைக் எந்த பாட்டி ஆகும்? ஐ தாட் இஸ் கோயிங் டு சே ராக் ஸ்டார் ஆர் அது மாதிரி சிக்கரி சார். ஸோ ஐ திங்க் வாட் ஹேப்பன்ஸ், ஒவ்வொரு படமும் ஆக்சுவலி இட் செட்ஸ் அ ஹோல் நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் ஒவ்வொரு சாங். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஓகே, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வுட் பீப்புள் கேரி ஹோம் நினைக்கிறீங்க? இந்த படம் முடிச்சோன்னே அந்த இசை வழியாக ஹவு வில் தே ஃபீல் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் படம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லகான், அதுக்கப்புறம் இப்போ மேதான், அதுக்கப்புறம் பேலேன்ட்டு த வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் மீட் பண்ணியிருக்கேன்.
I think Ram has also seen that movie. He said அந்த படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் I think it's more softer. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா every frame is loaded. Every frame is loaded. And music can't be low. அதே சமயத்தில் நம்ம அந்த மொனாட்டஸாக வாம லைக் ஹவு கேன் ஐ கிவ் வேரியேஷன் டு திஸ் பிகாஸ் அவர் கேரக்டர் மாறிட்டே இருக்கு லைக் மாதிரி. எஸ் அண்ட் எக்கச்சக்கமான டேரக்டர்ஸ் அவ்வளோ வந்து நீங்கள் வந்து பார்த்தாச்சு. அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும் ரஹ்மான் சார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், அவங்களுக்கு புரியுமா சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து ஒன்று வாங்கிட்டு வரணும் போது அவங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம டேரக்டர் புச்சி பாபு அவரோட விஷன் எப்படி இருக்கு, என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அவர் வந்து பிடிச்சதா பிடிச்சதுன்னு சொல்லுவார், பிடிக்கலன்னு சொல்லிடுவாரு எனக்கு வேற கொடுங்க சார். பிடிக்கலன்னு சொல்லுவாரா? ஆமா நான் முதல்ல வரும்போது சொன்னேன் லைக் உனக்கு டியூன் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ 1000 தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் இன்னொரு டியூன் வரும் உனக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட். ஏன்னா பிகாஸ் ஐ வாண்ட் டு அந்த ஃபியர் எடுக்கணும்ல அவங்கள. கரெக்ட். எல்லாரும் நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு மாற்ற சொன்னா கோச் போறான்ட்டு. லைக் ஐ எம் ஒர்க் ஃபார் ஹையர் பெதி மாதிரி. ஓகே சார், ஆனால் இருந்தாலும் பயங்கர தைரியம் தான் சார். ஓகே அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும், நாங்கள் சோகமாக இருந்தாலும் ஜாலியாக இருந்தாலும் பயங்கர ஃபன்னாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரஹ்மான் சார் பாட்டு தான் எங்களுக்கு எல்லாமே. ஒரு அழகாக ஒரு பாட்டை போட்டு ஒரு டிரைவ் போனோமா, இல்லை வீட்டில் பாட்டை போட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடணுமா, இல்லை சோகமாக ஃபீல் பண்ணி அழுதோமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு விஷயம் கேட்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? அது தெரியும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா பசங்களோட இருப்பேன். ஓகே. இல்லைன்னா ஒரு படம் தான் பார்ப்பேன். படம் பார்ப்பீங்க? ஓகே. வெளியே எங்கேயாவது போகிறதுனா ஃபேவரட் ஸ்பாட்லாம் சென்னையில்? சென்னை ஃபேவரட் ஸ்பாட் ஆக்சுவலி எங்கள் ஃபார்மர், எங்கள் அம்மாவோட மெமோரியல் இருக்கு, அங்கே போயிடுவோம். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவர் பாட்டுக்கும் வயசாக மாட்டேங்குது, அவருக்கும் வயசாக மாட்டேங்குது, எப்பவுமே இதே மாதிரி அழகாக சிரிச்சுட்டு ஸ்மார்ட்டாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ முக்கியமான தருணத்துக்கு வந்து வந்தாச்சு. அதாவது வந்து மாஸுக்கு ஒரு ஃபேஸ் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா இந்த ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு வந்து சொல்லலாம். அதாவது மாஸ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும், அது என்ன ஃபிசிக்கலாக மென்டலாக என்ன டிமாண்ட் பண்ணாலும் அதை திரையில வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு அமேசிங் ஹார்ட் ஒர்க்கர், ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் அத்தனை பேரையும் வந்து இது வந்து எங்களோட ஸ்டார் அப்படின்னு ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம்ல பெருமைப்பட வச்ச ஒருத்தர். ஸோ எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒருத்தர். இன்னைக்கு வரும்போது என் பையன் கூட வந்து சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை போய் சொட்டு வந்துருமா அப்படின்னா ஓகேப்பா சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொன்னா. ஹீஸ் ஜஸ்ட் 7 years old. ஸோ இந்த RRRலாம் பார்த்து அந்த நாட்டு பாட்டெல்லாம் ஆடி என்னெல்லாம் ஒன்று பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு முகம், எங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அண்ட் தமிழும் வந்து நல்லா பேசுகிற சென்னை அவருக்கும் வந்து சொந்தம் தான். எங்கள் எல்லாருக்கும் நீங்களும் சொந்தம் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அமேசிங் மூவிஸ் அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஒன் எஸ்பெஷலி. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் அவர்களே மேடை கிடைக்கிறோம். சென்னை பிரஸ்க்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம், சில டைம் இப்படி என்ன பேசணும் தெரியாது, அந்த மாதிரி மூமெண்ட்டில் நான் இருக்கேன். சென்னை வந்தால் எப்போ எனக்கு இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன பேசணும் இவங்களெல்லாம் முன்னாடி அப்படி கூட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு கம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சென்னை ப்ரெஸ், தமிழ்நாடு ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். எப்போ வளர்ந்தேன் இங்கே தான், நான் எல்லாருக்கும் தெரியும் நான் எங்கே தான் பிறந்தேன், எங்கே தான் வளர்ந்தேன். ஸோ எப்போ நான் சென்னைக்கு வந்து ஏதோ ஃபிலிம் ப்ரொமோட் பண்ணப்போ RRR, மகதீரா அண்ட் அதர் ஃபிலிம்ஸ் ஒரு ஹோம் கிரவுண்டுக்கு வந்த மாதிரி ஃபீலிங் வரும். நம்ம அம்மா இங்கே தான் பிறந்தாங்க அம்மா. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ எம் கம்மிங் டு மை மதர்ஸ் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவி பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஐ திங்க் இது 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மூவி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் 285 days 2 yearsல வேலை பண்ணோம். ஒரே ஒரு వ్యక్తి நம்ம புச்சி அவர்கள் 5 to 6 years இந்த மூவி மேலே ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் இன்னும் கஷ்டப்பட்டேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை. When you have such greatness part of our film,
லைக் புச்சி இஸ் ரைட்டிங் சுகுமார் கார் தான் அவங்கள என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ சுகுமார் காருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் யூ ஹவ் ரெமான் சார், த பிக்கெஸ்ட் சென்ட்ரல் பில்லர். நாங்கள்லாம் 4 பில்லர்ஸு அந்த வீடுன்னு, அந்த பெத்தியான வீடுன்னு பிடிச்சிட்டு இருக்கோம். சென்டரில் நாங்கள் பண்ண கஷ்டத்துக்கு அந்த வேலைக்கு இப்போது மார்னிங் 6 லாஸ்ட் 10 days, ஐ பிலீவ் மோர் தென் 10 days, he's been sleeping early hours of the morning. So thank you so much. It's so inspiring to work with legends like A.R. Rahman avargal. So and coming to Shivanna, அவங்க வந்தானே ஸ்க்ரீன் மேலே ஒரு ஃபயர், ஒரு பிளேஸ் மாதிரி வருவாங்க. நான் ஜெயிலர் எத்தனை வாட்டி நான் பார்த்தேன் உங்களை கேரக்டர் இப்போ கோசம் எனக்கு தெரியும். காரில் போனால் பார்த்துவேன், ஒரு சின்ன ஹை வரும், அந்த ஸ்லோமோ ஷாட், அந்த பீடி சிகரெட் பட்டுக்கொண்டு. இட் இஸ் அ ஐகானிக் பர்சன், ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ். Just his eyes speak so much volume of expression. And my favorite, I have produced 2 films with him and I've worked on 2 films. 4 film na Randy sir kuda vela panna. Avangal is a legend. Avangal robo pannappo na enakku each and every frame on the songs la the golden sets ella irukku and the song Machu Beach la panna song and the mandi visual enakku oru kudunga Randy sir, na eppo kettute irupen. So thank you Randy sir, it is a pleasure to work with you. He's worked with such brilliant talent, Rajni sir, Kamal sir, Shankar sir, and he knows, and the seniority kaamikka matanga. So thank you so much. I will humble, you were approached all of us in this film. You're the biggest asset on the sets for Buchi. Thank you. And Divendu, நிஜ லைஃப்பில் கூட கேங்ஸ்டர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அவன் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. அந்த பைக் ஷாட் பார்த்தீங்க, நானும் இவன் சேம் ஹைட்டு தான், ரொம்ப ஹைட் இல்லை, 6 feet மாதிரி. பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இஸ் லைக் 6'5", அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருப்போம். ஸோ தேங்க்யூ திவேந்து ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். அண்ட் தேங்க்யூ ஜான்வி காரு. You are you're the color of the film. You are the happiness of the film. I wish you all the best. And first time produce பண்ணுறாங்க நம்ம சதீஷ் கில்லார் சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஃபிலிம் కష్టం ಇಲ್ಲ, ఏదో ఇష్టంతో చేసిన సినిమా ఇది. అది ரொம்ப ఇష్టத்தை கூட பண்ணேன். ஸோ காதலிச்சு பண்ணேன். ஸோ எப்போ எவ்ரிடே ஷூட்டிங்கில் வீட்டுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மதர், நிறுத்துடா எவ்வளோ பேசுவேன் நீ இவளை இன்றைக்கி ஷூட்டிங் பற்றி, ஐ டு கோ ஆன் அண்ட் ஆன் சேங், அம்மா இது பண்ண அது பண்ண, சரி ப்ளீஸ் நிறுத்துறீங்க. ஸோ அவளை லவ் இருந்துச்சு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஃபஸ்ட் ஸ்கெட்யூலுக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஃபிலிம் இருக்கும். ஐ செட் ஏன் எப்போ ஆனால் நீங்கள் ஃபிலிம் பற்றி திருப்பி வீட்டுக்கு வந்து பேசுனீங்களோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எப்போ ஹிட் தான் ஆயிடுச்சு. நான் RRR பற்றி பேசினேன், ரங்கஸ்தலம் பற்றி பேசினேன், மகதீரா. அண்ட் நவ் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் அகெயின் கோயிங் பேக் ஹோம் அண்ட் டாக்கிங் அபவுட் பெத்தி அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒன் ரீசன் எனக்கு போதும். திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர். குழந்தைங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. இட் இஸ் சச் அன் இன்ஸ்பைரிங் ஃபிலிம். ஐ எம் வெரி ப்ரவுட். இது என்னோட லைப்ரரியில் லைஃப் லாங் இருப்போம். அந்த மாதிரி ஃபிலிம் புச்சி எனக்கு கொடுத்தாங்க, சுகுமார் சார் எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். தேங்க்யூ மேம். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம தமிழ்நாடு CM, ஆனரபிள் CM ஜோசப் விஜய் காரு. இவளை பீக் கெரியர், இவளை ஸ்டார்டமில் இப்படியே விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தாங்க. From being a film industry person, I'm very, very proud and I congratulate Tamil Nadu people and Vijay sir. Sir, just couple of questions. Okay, ஒன்று வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னாலே இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு ஸ்போர்ட் எடுத்து விளையாடணும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு 2-3 இருக்குது சார். நிறைய வேணா அவங்க ஸோ 3 இருக்குது. எல்லாத்துக்குமே மாறணும், ஃபிசிக்கலாகவும் மாறணும், மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? நடுவில் போயிடலாமா சார்? இன்னொரு எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்கன்னா புச்சினி டீல் பண்ணுதான். இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரொம்ப லவ்தோ நான் பண்ணேன் இது. ஸோ புச்சி ஒரு வாட்டு கூட அந்த ஸ்கிரிப்டு பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ எதனா டவுட்டுக்கு இருந்தால் இங்கே தான் அவன் ஸ்கிரிப்டெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது வெளியில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. So that's all.
ஓகே அண்ட் ஸோ சென்னை ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் வீட்டு பையன் மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். பட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரும்போதும் எங்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் ஒன்று ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்று ஒரு பிடிக்கும்ல. வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் சென்னை அண்ட் இட்ஸ் பீப்புள் அண்ட் யுவர் ஆடியன்ஸ்? சென்னை ரொம்ப they're not shy audience, they're unpardonable, they love films. I mean, we have seen the greatest films. Our film industry also used to work from here. The beautiful culture, எவ்வளோ disciplined culture here. காலையில் அந்த டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் அந்த அகர்பத்தி கூட ஓப்பன் பண்ணுவாங்க, நீட்டாக ரெடி ஆயிடுச்சு, உப்பு இது போட்டு. ஸோ தேர் ஆர் ஸோ க்ளீன் அண்ட் நீட். அவங்கள சினிமா தியேட்டரில் கூட அப்படி தான் க்ளீன் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு இம்ப்ரெஸ் தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஆல்ரெடி நாங்களாம் இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ளாட் ஆகி தான் சார் இருக்கோம். மேலும் மேலும் இன்னும் நிறைய பண்ணுங்க, நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்க போகிறோம். அண்ட் கை ஓகேவா? ஆல் குட்டா? புச்சி பாபு கிஃப்ட் கொடுத்தான் சார். அந்த ரஹ்மான் சார் போயிட்டு இது பிடிக்கல மாத்துங்க அப்படின்னு கேக்குறீங்க, அவரை கையை உடைச்சு விட்டுருக்கீங்க. என்ன சார் நடக்குது? பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ புச்சி. அந்த குஸ்தியில கொஞ்சம் அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். அடிபடிச்சு அவ்வளவுதான். நான் பெரிய அடியா இருக்கும் போல இருக்கு. ஓகே அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு படுற ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா, இங்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், ஸ்பெஷலாக சொல்லுங்க. இல்லை, நான் ரொம்ப ப்ரவுட் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி கதையில். ஐ எம் பார்ட் ஆஃப் இட். நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த நாட்டத்துலேருந்து. திருப்பி you all will be proud to see not my work, just the greatness of what all the technicians and artists and music director has done. Please just go experience a beautiful entertainer with a little message. ஓகே சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் நாங்கள் எல்லாத்த பற்றியும் ஒன்று பேசிட்டோம். ஒன்று லாஸ்ட்டாக கடைசியாக ஜான்வி கபூர், அங்கே நிறைய வந்து பாய்ஸ்லாம் வந்து வா நல்லா பயங்கரமாக இருக்காங்க. அவங்கள அம்மா எப்படியோ அதுக்கு தாண்டி அவங்கள லைஃப்பில் போவாங்க. I really wish her all the best. She's the most sincere actor I've seen. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க and I wish her all the best. Thank you so much, Janvi. Thank you sir, thank you, and it is definitely going to be a blockbuster. And please center stage vaanga, we'll all take. ஐயோ அந்த கையை வேற பிடிச்சி ஆட்டிட்டேனே. So சார் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் சார், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச்.